வந்து கமர்ஷியல் டாக்ஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் கிடையாது, அது பிரைவேட் பாடி. அப்போ அது வந்து என்ன செய்வாங்க, கமர்ஷியல் இன்சூரன்ஸ் இல்லாததுனால அது இன்சூரன்ஸ் கிடைக்கிறது, இழப்பீடு தொகை கிடைக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. இப்படி சட்ட சிக்கல்கள் நிறைந்து இருக்கக்கூடிய சட்டத்திற்கு புறம்பான ஓலா, ஊபர், ரேபிடோ, பைக் டாக்ஸியை உடனடியாக மத்திய அரசு தடை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு வருஷமும் 40,000 to 50,000 வரைக்கும் என்ன செய்யறாருன்னா அந்த ஃபிட்னஸுக்காக செலவு பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் டாக்ஸ் வந்து அதுக்கு வந்து கட்டுறாரு. அப்போ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு மத்திய அரசோட இல்லை, இப்போ நீங்கள் பைக் டாக்ஸி நீங்கள் அனுமதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல வந்து கமர்ஷியலாக வந்து அதுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுங்கள், கமர்ஷியல் டாக்ஸ் போடுங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து சொல்கிறது சரியாக இருக்கும்ன்றது தான் எஸ்யூடியூனுடைய நிலைப்பாடு. ஆகவே அதை ரத்து செய்யணும்னு நாங்கள் மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுபோல் அடுத்ததாக ஒடிசாவில் வந்து ஆதிவாசிகளுடைய இருப்பிடங்களில் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அடித்து விரட்டி பாக்சைட்டு அந்த சுரங்கத்தை அவங்க வந்து அனுமதி தந்திருக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் கடுமையாக போராடிட்டு வர்றாங்க. அதை காவல்துறை வந்து என்ன செய்யுதுன்னா அடக்குமுறைக்கு ஆளாகுது. மத்திய அரசு காவல்துறையை கொண்டு அடக்குமுறை செய்கிறது. இதை வந்து எஸ்யூடியூ தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ஆகவே இதை கவனத்தில் கொண்டு ஆதிவாசிகளுக்கு ஆதிவாசி மலைவாழ் மக்களுக்கு அவங்களுடைய சொந்த இடம் அது, அதில் அவங்களுக்கு வாழ்வதற்கான உரிமை இருக்கு. நீங்கள் கருத்து கேளுங்க, அனுமதி வாங்குங்க அந்த மக்கள்கிட்ட. இந்த சுரங்கம் இங்கே அமைக்கப்படும் போது அவர்கள் சொல்வது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை எழில் வந்து என்ன செய்யும், அழிக்கப்படும், நீர் ஆதாரம் பாதிக்கப்படும். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்தில் முக்கியமாக அவங்க வசிக்கக்கூடிய பகுதியே வாழ்வதற்கு தகுதி இல்லாத பகுதியாக மாறிடும்னு அவங்க போராடுறாங்கன்னா, மக்களுடைய கோரிக்கைகளை மக்களுக்கான அரசாக இருந்தால் அதை கவனத்தில் கொண்டு உடனடியாக அந்த பாக்சைட் தொழிற்சாலையை அவர்கள் அங்கிருந்து திருப்பி அதை என்ன செய்யணும், திரும்ப பெறணும்னு மத்திய அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்குழுவில் வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கான தேசிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொழிற்சங்கம் இன்னும் பல மாநிலங்களில் விரிவடைவதற்கு முக்கியமான தீர்மானங்களையும் இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். தேசிய பொதுச் செயலாளர் முகமது ஃபாரூக்.